ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனோட அடிப்படையில் சொல்லப்படும். சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும்போது தான் தமிழ் மாதமானது கணக்கிடப்படும். இது பஞ்சாங்கத்தில் நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு சிறப்பு கொண்டு இருக்கும். அந்த மாதத்தில் சூரியன் மாறும்போது மற்ற கிரகங்களிடையே மாற்றம் ஏற்படும். அதனோட அடிப்படையில் தான் வாழ்க்கையில் நல்லது கெட்டதெல்லாம் மாறி மாறி நடக்கும். அதே போல் ஒவ்வொரு தமிழ் மாதமும் வருடத்தை பொறுத்தும் நமக்கு பஞ்சாங்கம் இருக்குது. ஸோ இப்போ தமிழ் வருடத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி வருடமானது நடந்துகிட்ருக்கு. இந்த குரோதி வருடத்தில் தற்போது 2 தமிழ் மாதம் முடிந்து 3வது தமிழ் மாதமானது ஜூன் 15ஆம் தேதி பிறக்க போகுது. ஸோ ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருவருடைய ராசிக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் தமிழ் மாத ஆணி மாத ராசி பலனை டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ் மாத ராசி பலன் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விருச்சிக ராசியில் பிறந்த அத்தனை பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆணி மாதங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சுப ஆன்மீக மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த ஆணி மாதத்தில் நிறைய புராணங்கள் படி தெய்வீகமான விஷயங்கள் நடக்கும். ஆணி திருமஞ்சனம், பெருமாளுக்கு சிரேஷ்ட அபிஷேகம், ஆணி பௌர்ணமியுடைய தெப்ப உற்சவ விழா, ஆணி பௌர்ணமியுடைய மாங்கனி திருவிழா, இந்த மாதிரி ஆணி மாதத்தில் பல திருவிழாக்களும் நடைபெறும். அதனால் இந்த ஆணி மாதம் ஒரு தெய்வீகமான மாதமாகவும் கருதப்படும். அட் த சேம் டைம் ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குனாவே அதற்கு காரணம் அபிகா சிறுவர் தான். அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் கொரோனா டைமில் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்திருக்கு. அதனால் இந்த வீடியோவை விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா உங்கள் நம்பிக்கைக்கு பொய்க்காமல் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திர வாரியாகவே நான் சொல்லுவேன். அதனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு விருச்சிக ராசிக்காரங்க விஷாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல விருச்சிக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு ஆணி மாதம் எப்படி இருக்குங்கிறத இப்போ தெளிவாக நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. தனகாரனாக இருக்கக்கூடிய குரு, தைரியகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணி மாதத்தை ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக உங்களுக்கு சொல்லலாங்க. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் வாழ்க்கையில் எதிர்பாராத வளர்ச்சியை அடைவீங்க. இதுவரை இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடந்தேறும். திருமண வயதுடைய உங்களுக்கு வரன் வரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி நிறைவேறும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியானது உங்களுக்கு கிடைக்கும். ஆதாயம் நிறைய அதிகரிக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபடக்கூடிய உங்களுக்கு நீங்கள் என்ன அதில் விருப்பப்படுறீங்களோ உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும். செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் அதிகரிக்கும். எதிர்காலத்துக்குரிய பாதை உங்களுக்கு இப்போ முழுசாக தெரியும். நோயால் பாதிக்கப்பட்டிருந்த உங்களுக்கு ஜூன் 19 முதல் நிவாரணம் கிடைக்கும். ஆரோக்கியம் அப்படின்னா சீராகுமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராகும். அலைச்சல்கள்லாம் நிறைய உங்களுக்கு குறையும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். அதே போல் சிலருக்கு புதிய சொத்து சேருவதெல்லாம் ஈஸியாக அமையும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு மேற்கொள்வி முயற்சி நீங்கள் இப்போ ஆணி மாதம் செய்வது அனுகூலமாக இருக்கும். நீங்கள் ஈடுபடக்கூடிய செயல்களில் எல்லாமே வெற்றி ஏற்படும். இப்படி இது ஒரு வெற்றி வகை சூடக்கூடிய மாதம் என்று உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு சொல்லலாம். ஸோ இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்கிறது. இந்த ஆணி மாதம் உங்கள் ராசி நட்சத்திரக்காரங்க இந்த முருகனை வழிபாடு செய்திங்கன்னா வாழ்வு உங்களுக்கு வளமாகும். ஸோ பரிகாரம் இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க விஷாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இதை செய்து பயன்பெறுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சிக ராசிக்காரங்க அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான ஆணி மாதம் எப்படி இருக்குங்கிற பலனை தெரிஞ்சுக்குங்க. வீரிய காரகனான செவ்வாய், கர்மகாரகனான சனி அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு ஆணி மாதம் யோகமான மாதமாக இருக்குங்க.
உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6வது இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால இதுவரையில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே இனி விலக ஆரம்பிக்குங்க. எதிர்ப்புகள் மெயினாக உங்களுக்கு மறையும். இழுப்பறியாக இருந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரும். உடல்நிலையில் இருந்த தேவையற்ற சங்கடங்கள் காணாமல் போகும். துணிச்சலாக செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும். இந்த நேரத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சனி ஜூன் 19 முதல் வக்ரம் அடையிறதுனால உங்கள் சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலகும். நினைத்ததை இனி உங்களால் சாதிக்க முடியும். விருப்பங்கள்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகும். குருவுடைய பார்வை ராசிக்கு உண்டாகிறதுனால உங்கள் செல்வாக்கு உயரும். குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும். பொருளாதார நிலை பயங்கரமாக உயரும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் காண்பீங்க. உங்களில் சிலருக்கு புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பிள்ளைகள் எதிர்காலத்துக்குரிய வழிகளை உருவாக்குவாங்க. அந்த உருவாக்கக்கூடியதை நீங்கள் சப்போர்ட் பண்ணும். அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரும். இப்படி விருச்சிக ராசிக்காரங்க இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தலையெழுத்து இந்த மாதிரியெல்லாம் ஆணி மாதம் மாறப்போகுது. ஸோ இந்த ஆணி மாதம் உங்களுக்கான பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நரசிம்மரை வழிபாடு செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நரசிம்மரை எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை பன்மடங்கு உயருங்க. ஸோ உங்களுக்கான பரிகாரம் இதுதான். இந்த பரிகாரத்தை ஆணி மாதம் செய்திடுங்க. அப்புறமா விருச்சிக ராசிக்காரங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணி எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அதை இப்போ தெரிஞ்சுக்குங்க. இரத்தக்காரகன், யுத்தகாரகனான செவ்வாய், வித்தியகாரகனான புதன் அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் திருப்புமுனை மாதமாக அமைய போகுது. உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் நட்சத்திரநாதன் புதனும் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்க இருக்கிறாங்க. அதுவும் சாதாரணமாக கிடையாது, பயங்கரமான முன்னேற்றத்தை வழங்க இருக்கிறாங்க. குரு பகவானுடைய பார்வை கூடுதலாக உங்களுக்கு நன்மையை வழங்க போகுது. சப்தம குருவால் இனி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகுது. மனதில் இருந்த சங்கடங்கள் அத்தனையுமே உங்களுக்கு விலகும். உங்கள் நிலையில் முன்னேற்றங்கள்லாம் தோன்றும். புதிய பாதை உங்களுக்கு தெரியும். தம்பதியரிடையே இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும். உங்களுடைய உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விலகும். சிலருக்கு திருமணம் நடந்தேறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. சனி பார்வையால் சங்கடப்பட்டு வந்த உங்கள் நிலை இனி மாறும். ஜூன் 19 முதல் சனி வக்ரம் அடைகிறதுனால நோய்களிலிருந்து முழுமையாக மீண்டு வருவீங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க. உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் இப்போ கிடைக்கும். பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்குன்னு செல்வாக்கானது அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். பண நெருக்கடியெல்லாம் விலகும். பணம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பணத்தை நிறைய நீங்கள் சேமிப்பு பண்ணணும். அட் த சேம் டைம் பணத்தை கரெக்டாக சேஃப்டியும் பண்ணணும். சேமிப்பு, சேஃப்டி ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்களா? சேமிப்புங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது. சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எஃப்டி போட்டு வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பணத்தை பண்ணணும் என்று உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த ஆணி மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லப்பட்டதுக்கேற்ப எனக்கு பணம் வருமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பணம் வரும். அந்த பணம் வர்றதுனால தான் இந்த மாதிரி பண்ணுங்கன்னே நான் சொல்கிறேன். பண நெருக்கடி இதுக்கு முன்னாடி நீங்கள் சந்தித்தது இனி நீங்கள் சந்திக்க மாட்டீங்க. பண நெருக்கடி அத்தனையுமே உங்களுக்கு விலகும். அப்புறம் வெளிநாட்டில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாகும். வேலையோ இல்லை செட்டில் ஆகணுமோ அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாகும். பொன்பொருள் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதுவும் உங்களுக்கு சேரும். மற்றவர்களால் ஏற்பட்ட நெருக்கடி இல்லாமல் போகும். இப்படி எல்லா நெருக்கடிகளும் இல்லாமல் நீங்கள் அதிர்ஷ்டத்தை முழுசாக அனுபவிக்க போகிறீங்க. இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, சங்கர நாராயண வழிபட்டிங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் மேலும் விலகும். ஸோ இந்த பரிகாரத்தை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ விருச்சிக ராசியில் பிறந்த இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் உங்களுக்கு ஆணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப ஆணி மாதம் நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை அவங்களும் தெரிஞ்சு இந்த பலன்களை எல்லாமே பார்த்துட்டோம். அதாவது இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணது மூலிமா அவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோவில் பார்த்துட்டு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் போகிற மற்ற வீடியோவில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நாளைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆனி மாத ராசி பலனோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.